வணக்கம் சார். வணக்கம். ராணுவ வீரர் இறந்தது குறித்து ஆங்கில ஊடகங்கள் கேள்வி எழுப்பும்போது ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பதில் சொல்லாமல் சரியான பதில் சொல்லாமல் தவிர்த்து போயிருக்காங்க. Mr. Stalin, what do you have to say on the recent death of Lance Naik Prabhu? Mr. Stalin, what do you have to say on the recent death of Prabhu? DMK is involved in this. DMK is involved in that. இல்லை, அந்த வீடியோவை பார்த்தா ஆங்கில ஊடகங்கள் ஆங்கில ஊடகத்திலிருந்து வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸ்டாலின் திரும்பி கூட பார்க்காம போகிறாரு. எல்லோரும் நினைப்பீங்க ஸ்டாலின் ஊடகத்தை மதிக்கலைன்னு. அது கிடையாது. அந்த ஆங்கில ஊடகத்துக்கு பதில் சொல்லணுன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பதில் சொல்லணும். ஸ்டாலினுக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனால் அவர் வந்து பதில் சொல்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டு அவர் கண்டுக்காமல் போகிறார். ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா NDTVயில் கேட்டாங்க, உங்களுடைய இதை ஆங்கிலத்தில் உங்களுடைய லட்சியம் என்னன்னு. அதுக்கு 3 லைனில் சொன்னார். ஒரே வார்த்தையை 3 தடவை சொன்னார். டெவலப்மெண்ட். அவரை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆங்கிலம் அவங்களுக்கு அவ்வளோ வராது. அவங்க டிகிரி படித்தேன்னு சொல்லி போட்டாலுமே ஆங்கிலத்தில் அந்தளவுக்கு புலமை கிடையாது. ஆங்கிலத்தில் புலமை இல்லைங்கிறதுக்காக ஒருத்தருக்கு அறிவில்லாதவர்னு சொல்லவும் முடியாது. ஆங்கிலம் கற்காதவர் தான் காமராஜர், அவரெல்லாம் சாதித்தார். அதனால் அவர் வந்து பிரஸ்காரவங்களை அவாய்ட் பண்ணது காரணம் அவருக்கு ஆங்கிலம் தெரியலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் உதயநிதியை பற்றி சொல்கிறீங்க, அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். Action has been taken. Action has been taken. Yeah. But is the DMK councillor? Why is the DMK not responding? DMK had to release the action has been taken. It is a family. It is a family issue. Do you know that? Yes, we understand. Yeah, action has been taken. He has been arrested. But why is he not still suspended or terminated from the party? He has been arrested. He is in the jail now. What do you want me? Still, he is a party member, right? Yeah, so he's been arrested. What you want to hang him? Any team or any statement from the chief minister or from you or any important leaders from action has been it would have been see the family is demanding a job. But still he's a jawan, right? But he still belongs to the nation. Has been arrested. உதயநிதி அவங்க என்ன கேட்குறாங்க, மிலிட்டரிக்காரவங்க இதாச்சே, ஒரு மிலிட்டரிக்காரனை வந்து உங்கள் கட்சிக்காரங்க கொண்டுட்டாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. உடனே அவர் ஆங்கிலத்தில் சொல்கிறாரு, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோமே, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட்டோமே அப்படிங்கிறாரு. அடுத்த கேள்வி அவங்க கேட்குறாங்க, உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாச்சே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மனசாட்சி உள்ளவராக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அவரை கட்சியை விட்டு விலக்கிட்டோன்னு சொல்லியிருக்கணும். கட்சியை விட்டு விலக்குனீங்களா? ஒரு கொலை குற்றத்தை செய்தவரை வெறும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க. நாளைக்கு வந்து அப்படியே பத்திரிக்கையில் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு போடுவாங்க, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அரசு வேறு வழக்கறிஞர்களை வச்சு அவனை காப்பாற்றுற மாதிரி சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை வந்து ரொம்ப இது இல்லாமல் போட்டு ஆதாரங்களை சரியில்லாமல் போட்டு விடுதலை பண்ண வச்சிங்கன்னா யாருக்கு தெரியும்? உங்கள் கட்சிக்காரவங்களெல்லாம் அப்படி தானே உங்கள் ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே உங்கள் ரவுடி பசங்களும் சமூக விரோதிகளும் உங்களுக்காக உயிரை கொடுக்குறாங்க. ஏன் உயிரை கொடுக்குறாங்கன்னா அவங்க செஞ்ச சமூக விரோத செயலுக்கு நீங்கள் காப்பாற்றி விடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ மிலிட்ரி இவரை கொண்டவங்களை கட்சியை விட்டு நீக்கியிருக்கணுமா இல்லையா? இதுவரை கட்சியை விட்டு நீக்கினீங்களா? நீங்களும் ஸ்டாலினும் பதில் சொல்லுங்கள். கட்சியை விட்டு நீக்கலை. அதனால தான் அவங்க கேட்குற கேள்விக்கு மழுப்பிட்டு உங்கள் கட்சிக்காரவங்கன்னு சொல்லும்போது கட்சியை விட்டு நீக்கணும்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லாமல் ஓடி ஒளிகிறீங்களே. இதுதான். ஸோ இது உங்களுடைய கலாச்சாரம். அதனால் அப்படி தான் பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த லட்சணத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜெயலலிதா வந்து ஊடகங்களை மதிக்காதவர். ஸோ ஜெயலலிதா இருக்கும்போது ஊடகங்களை தூண்டி விடுவாங்க. ஜெயலலிதா இந்த மேடம் பேசாமல் போயிட்டா அவ்வளோதான். பாருங்கள், ஜெயலலிதா வந்து பத்திரிகையில் மதிக்கிறது இல்லை, இது பண்ணுறது இல்லைன்னா அதை சன் டிவியில் பெருசாக போட்டு மக்களை ஏமாற்றுவீங்க. அதனால் ஊடகங்களுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அன்புமணி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. 10% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தது எந்த சமூகத்திற்கு எதிரானதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எலெக்ஷன் டைமில் தான் அந்த இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. போன தடவை சட்டசபை எலெக்ஷன் அப்போ தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க, சட்ட மசோதாவை 10% சொல்லி வன்னிய பெருமக்களை ஏமாற்றலான்னு பார்த்தாங்க. வன்னிய பெருமக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாருமே ஓட்டு போடல. வட தமிழ்நாட்டிலேயே சீட்டே ஜெயிக்கலை. பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜெயிக்கலை, அதிகமாக இவங்களும் ஜெயிக்கலை. ஆக உங்கள் இது எடுபடலை. இப்போ மறுபடியும் MP எலெக்ஷன் வரப்போதில்ல, மறுபடியும் அந்த 10%ன்னு இப்போ எடுக்கிறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே பேச வேண்டியது தானே? எலெக்ஷன் முடிஞ்சு 1.5 வருஷமாக அதை பற்றி பேசவே இல்லையே. எலெக்ஷன் முடிச்சு 1.5 வருஷமாக ஒரு 10 தடவையாச்சும் ஸ்டாலினை போய் பார்த்து அதை கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணுமில்ல. அது சட்டப்படி முடியாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வரை அதை போய் அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து ஏற்கனவே முடிவுக்கு வந்தது. இருந்தாலும் அதை திருப்பி ஓட்டுக்காக சொல்கிறீங்க. அப்புறம் போதை மருந்தை பற்றி பேசுகிறீங்க. எலெக்ஷன் டைமில் தான் மதுவிலக்கை பற்றி பேசுவாங்க, போதை மருந்தை பற்றி பேசுவாங்க இந்த அரசியல்வாதிகள். எலெக்ஷன் முடிஞ்சோடனே அதை அவங்க க்ளீனாக மறந்துடுவாங்க. இப்போ எதுக்கு ஸ்டாலினை பார்க்க போகிறாருன்னா, எம்பி எலெக்ஷன் வருது, 5 சீட்டு 6 சீட்டு கொடுங்க, உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோன்னு போய் கெஞ்சுறதுக்காக போகிறாங்க. இதில் ஒன்று இதில் நான் ஸ்டாலினை உண்மையிலேயே பாராட்டுறேன். சில விஷயங்கள் ஸ்டாலின் வந்து நான் பல விஷயங்கள் அவர் எதிராக பேசினாலும் சில விஷயங்களில் அவர் சரியாக இருப்பார். அதில் ஒன்று தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவர் தொடர்பு வைக்கக்கூடாதுங்கிற முடிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பார். அதை இவங்க துரைமுருகனை வச்சு எவ்வளவோ எல்லாம் கெஞ்சி பார்த்தாங்க. இப்போ இதில் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் கொஞ்சம் கூட அசையலை. அவருக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சந்தர்ப்பவாதமாக பண்ணுவாங்க, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒருத்தவங்களோட சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவரை ஒதுக்கியே வைப்பார் ஸ்டாலின். அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் இவங்களுக்கு என்ன காரணம் சொல்லுவார், நான் சொல்லும்போது இவர் திருமாவளவன் எங்கள் பக்கம் இருக்கார், நீங்களாம் ஒரு பக்கம் இருக்க முடியாது, அதனால் உங்களோட கூட்டணி வைக்க முடியாதுன்னு போன தடவை சொல்லிட்டார். அது சட்டசபை எலெக்ஷனில். அதனால் இந்த தடவை அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, வன்னியர்களும் தலித் மக்களும் ஒன்றாக அவங்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சின்னு சொல்கிறார். எதுக்கு தலித் மக்களை இணைச்சிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, திருமாவளவனோட கூட்டணி அங்கே இருக்காரு திமுகவில், அவங்களோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்துக்கிட்டால் அப்போ தலித் மக்களையும் இதை இணைச்சி பேசணுங்கிற சுயநலத்தில் தான் அதை சொல்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க நாங்கள். உங்கள் தலைவர் தப்பாக செஞ்சாலுமே அதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இதில் வந்து உங்கள் சுயநலத்தோட அரசியல் சுயநலத்தோட எலெக்ஷனுக்காகத்தான் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாங்க. இப்போ அன்புமணி விவரம் போய் பார்த்ததே எம்பி எலெக்ஷனில் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன், எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்கிறது பேசுவதற்காகத்தான். ஆனால் வெளியில் வர அரசியல்வாதிகள்லாம் அரசியல் பேசவில்லைன்னு எல்லாரும் இந்த புராணம் தான் பாடுவாங்க. அப்படித்தான் அன்புமணி ராமதாஸ் புராணம் பாடி இருக்கிற ஒழிய திமுகவில் இருந்து எம்பியை வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் போகிறார். அடித்து சொல்கிறேன், ஸ்டாலின் அதுக்கு மசைய மாட்டார். ஸ்டாலின் வந்து நிச்சயமாக இவங்களை சேர்க்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. பாமகவும் பிரிஞ்சிட்டாங்கன்னா அதிமுகவோட கூட்டணி ரொம்ப வலுவிழந்து போயிருமே சார். தேவையில்லை. நான் இன்னும் சொல்கிறேன்னா, நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் திருமாவளவனும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா வன்னிய பெருமக்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்களே திருமாவளவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டு சேர்ந்தாலே ஒத்து வராது, உதாரணம். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்தது. அகிலேஷ் யாதவ் அவங்க வந்து யாதவா கம்யூனிட்டிக்கு ஆதரவான கட்சி. இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாவதி அவங்க வந்து பட்டியலின மக்களுக்காக இது பண்ண கட்சி. 2 பேரும் தனியாக நின்னால் பயங்கரமான ஓட்டு வாங்குவாங்க. இவங்க 25 வருஷம், அவங்க ஒரு 20-22 வாங்குவாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பிஜேபிக்கு எதிராக ஒரு எலெக்ஷனில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க, உள்ள ஓட்டும் போச்சு. ஏன்னா யாதவா அவங்க வந்தாங்கன்னு அவங்க போடல, பட்டியலினத்து மக்கள் இவங்க வந்தாங்கன்னு போடல. அந்த காம்பினேஷன், அந்த கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போச்சு உத்தரப்பிரதேசத்தில். அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கே வரும். பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே அணியில் இருந்தால் நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அது பலிக்காது. அவங்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட சேர்ந்து ஒரு 5-6 சீட்டு ஜெயிச்சிருந்தது. ஒருவேளை மத்தியில் வந்து ஆட்சியில் வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருந்தால் அப்போ அந்த 5 எம்பியை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி பதவி வாங்கிடலாம் அன்புமணிக்கு அப்படிங்கிறதுல தான் அரசியலுக்கு வந்து அதிமுக விட்டுட்டு அங்கே போகிறாங்க. பிஜேபியோட ஏன் சேரலன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி இவங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க ஜெயிச்சா மந்திரி பதவி கேட்பாங்க, இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இருக்குங்கிறதுக்காக மந்திரி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் திமுகவோட சேர்ந்து ஒரு 5-6 சீட்டு ஜெயிக்கலாங்கிறதுக்காகத்தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டாலின் இந்த தடவை கிட்டத்தட்ட 30 சீட்டுக்கு மேலே அவர் திமுக தான் நிற்கும். இங்கே 10 சீட்டு தான் மற்றவங்களுக்கு ஒதுக்குவாங்க. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவில் சேர்ந்து அதிக சீட்டுகளை வாங்கும் அப்படிங்கிறது, அந்த நம்பிக்கை வந்து பகல் கனவாகத்தான் முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய டிரைவர் பணியிடங்கள் வந்து நேரடி அப்பாயின்மெண்ட்டாக செய்யப்படும் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து அதில் தான் நிறைய பேர்கிட்டெல்லாம் பணம் வாங்கினாருன்னு குற்றச்சாட்டெல்லாம் வந்திருக்கு. இந்த டிரைவருங்கள் அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் இது கண்ணப்பன் இருக்கும்போது, அதிமுக ஆட்சி முன்னாடி கண்ணப்பன் இருக்கும்போது தான் அவர் இந்த வேலை தான் பண்ணார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இந்த வேலை தான் பண்ணார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமாகிடுச்சு, செந்தில் பாலாஜி மேலெல்லாம் குற்றச்சாட்டு வந்து கோர்ட் வர போயிடுச்சுன்னு ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கொண்டு வராங்க.
எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து தான் எடுப்போங்கிறாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல் பண்ணலாம், அது வெளியில் உங்கள் யாருக்கும் தெரியாது. எப்படி பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து ஒரு 100 போஸ்ட் இருக்கும். 100 போஸ்ட் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி எடுக்கணும் தெரியுமா? சட்டம் இது 2 மடங்கு இல்லை 3 மடங்கு 200 பேர் மட்டும்தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கணும். அப்போ 200 பேர் சீனியாரிட்டி படி அனுப்பணும். இல்லை ரொம்ப தானா 300 பேர் சீனியாரிட்டி படி அனுப்பணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட பணம் கொடுத்து யார்கிட்ட பணம் வாங்கி சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எந்த வருஷம் பதிஞ்சவங்கன்னு கணக்கு வச்சு 1000 பேர் இன்டர்வியூக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து 1000 பேர் வரல பணம் கொடுத்தவனுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. 2000 பேர் அனுப்ப சொல்லுவாங்க 100 இதுக்கு. இப்படி இதில் ஊழல் பண்ணலாம். இதெல்லாம் அவங்க பண்ணின ஊழல். அதனால் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறதுனால நேர்மையாக அவங்க எடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி குறுக்கு வழிகள் உண்டு. அந்த குறுக்கு வழியை எல்லாரையும் விட திமுக அரசாங்கம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் அதுலேயும் ஊழல் நடக்கும், அதுலேயும் பணம் வாங்குவாங்க, அதுலேயும் கட்சிக்காரவங்களை போட்டு கட்சிக்காரவங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க, பணம் வாங்கிட்டு கட்சிக்காரவங்களை போடுவாங்க. அப்படிங்கிற எதுக்கு சங்கம் வச்சுருக்காங்க? இந்த இதிலெல்லாம் போக்குவரத்தில் திமுக சங்கமே தனியாக இருக்க, இதெல்லாம் தன் கட்சிக்காரவங்களை உள்ளே சேர்க்கறதுக்காக நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இறையன்பு அவர்கள் தன்னோட பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுக்க போகிறதாகவும் அடுத்த இன்ஃபர்மேஷன் கமிஷனராக அவர் அப்பாயிண்ட் ஆக போகிறதாகவும் செய்தி. இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் டம்மி போஸ்ட்டு இறையன்புக்கு வந்து இங்கே முள்ளில் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் 1008 இந்த விஷயங்களை பண்ணுறாங்க, சட்டவிரோத விஷயங்களை. இறையன்புக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அதனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீ ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க எப்படின்னா நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்கு திறமையான நேர்மையான அதிகாரிகளை போட்டால் தான் காமிச்சுக்குவாங்க. பாருங்கள், இறையன்பை போட்டிருக்கோம், இங்கே சைலேந்திர பாபு போட்டிருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா உதயச்சந்திரன் சிஎம் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் ஏன் போட்டாங்க? இவங்களே ஊழலில் கரை கண்டவங்க. ஆனால் நேர்மையான இதில் போடுவாங்களா? எதுக்கு போடுறதுன்னா உங்களை ஏமாற்ற. நீங்கள் என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல, இறையன்பு போட்டிருக்காங்களே, நேர்மையான சைலேந்திர பாபு திறமையான ஆராய்ச்சி அவரை போட்டிருக்காங்களே, உதயச்சந்திரன் ரொம்ப நேர்மையான ஆராய்ச்சி, பரவாயில்ல, அப்போ இவங்க ஒழுங்காக ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஏமாறுவீங்க. இவங்களெல்லாம் அப்படி ஷீல்டு மாதிரி காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே 1008 இதை பண்ணுறது. அதனால தான் இவர் வெறுத்து போயிட்டார். யார்? நம்ம சீஃப் செக்ரட்டரி வந்து இறையன்பு வெறுத்து போய் 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை லீவ் பண்ணிடுங்க, நான் விஆர்எஸ் கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ இந்த 3 மாதம் 4 மாதம் இருக்குது, ஜூன் மாதம் ரிட்டையர் ஆகிறார். அதுக்குள்ளே அவர் என்ன ஆளை விட்டால் போதுன்னு விஆர்எஸ் கொடுத்து தப்பிச்சுட்டு போகிறார். ஆனால் அவர் சும்மா போயிட்டாருன்னா நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேராக இருந்தால் அவருக்கு ஒரு பதவி, அதுதான் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் டம்மி பதவி. அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஆர்டிஐ ஆக்டில் வரக்கூடிய பெட்டிஷனை பார்க்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, அதை கொடுத்துட்டு அவர் அனுப்பி வச்சுருவாங்க. சீக்கிரமே உதயச்சந்திரனும் போயிடுவார். அவர் அங்கே அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, முள் மேலே படுக்கை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படா ஆளை விடுவாங்கன்னு. காரணம், இவங்க செய்கிறதெல்லாம் நாளைக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அதனால் நல்ல அதிகாரிகள் நேர்மையானவர்கள்லாம் ஒவ்வொருத்தராக கலந்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. நீங்கள் உண்மையிலேயே நேர்மையான அதிகாரியை மதிப்பவராக இருந்தால் இறையன்பு என்ன சொல்லணும்? அதெல்லாம் இல்லை, நீங்கள் இருங்க, ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஜூன் மாதம் உங்களுக்கு 1 வருஷம் பணி நீடிப்பு வாங்கி தரோம். எத்தனை பேருக்கு பணி நீடிப்பு வாங்கியிருக்கீங்க உங்கள் ஆட்சியில்? அப்போ பணி நீடிப்பு வாங்கி தரோம்னு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு 1 வருஷம் பணி நீடிப்புன்னு வாங்கியில் கொடுக்கணும். நீங்கள் போங்க, விஆர்எஸை வாங்கிக்கிட்டு ஒரு டம்மி போஸ்ட்டை கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் ஆட்சி பதவியில் இருக்கிறது நீங்கள் விரும்பலை, உங்களுக்கு தடையாக இருக்காங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். அதுக்காகத்தான் இறையன்பு அனுப்பப்படுகிறார். அவர் தானாக வெளியில் செல்லவில்லை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கறதுக்காகவே அந்த பதவி நீண்ட காலம் வேக்கண்டாக வச்சிருக்கிறதா? கொடுக்கறது. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனருங்கிற பதவி ரொம்ப நாளாக இருக்குது. அது ரொம்ப நாளாக இந்த 1.5 வருஷமாக ஏன் ஃபுல்லாக பண்ணாமல் இருக்காங்கன்னா, அதிக பணம் கொடுக்குற ஆள் வரல, அங்கே வருமானமே இல்லாதது. ஆர்டிஐ ஆக்டில் போய் எவன் கொடுப்பான்? ஆனால் அரசாங்க சம்பளம் இருக்கும், அரசாங்க வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு யாராச்சும் பணம் கொடுப்பானான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எவனும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. யாரும் பணம் கொடுக்க தயாராக இல்லை. அதை அப்படியே காலியாக வச்சாங்க. இறையன்பை வெளியில் தள்ளணும், இவர் இருந்தால் எதுவும் நடக்காது. அதுக்காக ஒரு பலிகடை ஆக்கிட்டு அதை வந்து பேருக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க. அதுதான் காரணம். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.